ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், அதிமுக விவகாரம், செங்கோட்டையன் விவகாரம் ஒரு சீரியஸான விவகாரமாக போன வாரத்துலேருந்து கடந்து வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த ஆப்ஷன் என்ன வச்சுருக்காங்க, டெல்லிக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஹரித்வார் போகிறதா சொல்கிறாரு. பட் டெல்லியில் சில முக்கியமான சந்திப்புகள் நடத்த போகிறாரு அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது செங்கோட்டையனோட இரண்டாவது மர்ம பயணம். ஏற்கனவே ஒரு தடவை அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாத போது தேர்தல் முடிஞ்ச பிறகு இவர் டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன்லாம் பார்த்துட்டு வந்தார். அவர் பார்த்துட்டு வந்த பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு ஏதோ பாஜக அதிமுகவில் ஏதோ ஒரு பிளவை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சி டக்குன்னு போய் கூட்டணியில் சேர்ந்துட்டார். கூட்டணியில் சேர்ந்தவங்க செங்கோட்டையன் போன பர்பஸ் முடிஞ்சு போச்சுன்னு பாஜகவும் அவரை கை கழுவி ஓரமாக வச்சுட்டாங்க. அது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் பெரிய ஒரு இடைவெளி வந்துடுச்சு. அவர் யாத்திரைக்கு கூட அவரெல்லாம் கூப்பிடலை. அதுக்கு முன்னாடியே அந்த அத்திக்கடவு அவிநாசி விவசாயிகள் பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் வைக்கலன்னு கோச்சிட்டார் ரொம்ப. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் இருந்தது. அந்த பனிப்போர் தான் இப்போ சமீபத்தில் வெடிச்சது. நீங்கள் ஒன்றா சேரணும், ஒன்றா சேரலைன்னா அதுக்கு 10 நாள் டைம் அப்படிலாம் சொன்னார். எடப்பாடியோட ஸ்டாண்டு தெரிஞ்ச விஷயம் தான். யாரையும் சேர்க்கறதா அவர் இல்லை. அவர் இல்லை முடியாதுன்னு இவரை பதவி விட்டு எடுத்துட்டார். பதவி விட்டு எடுத்தது செங்கோட்டையனுக்கு ஒரு ஷாக்கு. ஸோ நயினார் நாகேந்திரன் வரவேற்றார். எல்லாரும் கூடினா நல்லது, ஒன்று சேர்ந்தால் நல்லது தானேன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது எடப்பாடி தைரியமாக இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு போல இருக்கு. டக்குன்னு அவர் தூக்கிட்டார் பதவியிலேருந்து. இப்போ இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்லி போயிருக்காரு. இப்போ டெல்லி போகிறது அங்கே டெல்லியில் போய் நிச்சயமாக நிர்மலா சீதாராமன் போன்றவர்களாம் அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹரித்வார் போகிறாருன்னா கூட அவர் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு, ஏன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலோ அது ஓபிஎஸ்ஸோ இல்லை தினகரனோ இல்லை இவரோ இண்டிவிஜுவலாக ஃபைட் பண்ணுறதுன்றது இப்போது அவங்களால அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அந்த அமைப்பு விட்டு யாரும் வெளில வர மாட்டேங்கிறாங்க. ஒரு வெர்டிக்கல் ஸ்பிரிட்டை காமிக்கலான்னா பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க. பட் யாருமே வெளில வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் கிட்டக்க வரதுனால அடுத்த கட்டமாக அவர் கூட அமைப்பு ரீதியாக இருந்தால் தான் நமக்கு சீட் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பல விஷயங்கள் அதில் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் யாரும் வெளில வர மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக தோற்றுது வச்சுக்கோங்க, அப்போ எடப்பாடி எழுத்து ஒரு புரட்சி பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி எடப்பாடி எலெக்ஷன்ஸில் பணம் நிறைய செலவழிப்பார். அது எலெக்ஷன் வரையும் பணம் நிறையா கிழக்கிழை செயலர் வரையும் பணம் போயிட்டுருக்கும். எதுக்கு அவங்க அதை விட்டு வர போகிறாங்க? அதனால் வரமாட்டாங்க. அதனால் இப்போ இவருக்கு என்னென்னா, இப்போ தன்னுடைய ஃபைட் எப்படி அமைச்சிக்கிறது, எடப்பாடியை வழி கொள்வது எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதுக்கு செங்கோட்டையனுக்கு பாஜகவோட கன்சல்டேஷன் தேவையாக இருக்கலாம் ஒருவேளை. அதனால் நிர்மலா சீதாராமன் தான் அந்த கான்டாக்ட். நிர்மலா சீதாராமனுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுக்கு அண்ணாமலை பிடிக்காது. அவங்களுக்கு ஆக்சுவலாக அண்ணாமலைக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. அண்ணாமலை இவங்களுக்கு ஓபிஎஸ்க்கெலாம் வேண்டியவர் தான் இருந்தார், தினகரனுக்கெலாம் வேண்டியவர் தான் இருந்தார். ஸோ அதனால் செங்கோட்டையனுக்கும் இந்த மாதிரி எடப்பாடிக்கு நேர் எதிராக ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அதிமுகவை ஒரு பென்ஷன்லேயே வச்சுருக்கணுன்ற மாதிரியான, அதை நம்ம சொல்கிறபடி கேட்கணும். ஏன்னா அல்டிமேட்டாக கடைசி எண்டு என்னென்னா சீட் அலாட்மெண்ட் தான். அந்த சீட் அலாட்மெண்ட்டு முதலமைச்சர் கேண்டிடேட். இன்னும் பாஜக வெளிப்படையாக இவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லவே இல்லை, வெளிப்படையாக சொல்லவே இல்லை. தமிழ்நாடு பாஜக சொல்லுது, பட் டெல்லி பாஜக சொல்லலை, அமித்ஷா சொல்லவே இல்லை. நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். அதுவே தினகரனுக்கு ரொம்ப கோபமாக இருக்கேன்னு சொல்கிறாருன்ட்டு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இப்போது எப்படியும் போய் நிர்மலா சீதாராமனை பார்க்கலாம் அப்படின்னு தான். நிர்மலா சீதாராமன், வேறு பாஜக தலைவர்கள், இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அங்கே இருக்கிற தலைவர்கள், அவங்களெல்லாம் பார்க்கலாம் தான் இவர் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் ஹரித்வார்னு சொல்கிறாரு. நிச்சயமாக டெல்லியில் அவர் என்ன பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு அவர் என்ன முடிவு பண்ண போகிறாரு? ஏன்னா அவருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, எடப்பாடியை உங்களால் திருத்த முடியாது. அவர் ரொம்ப தெளிவாக அவர் ஸ்டாண்டில் யாரையும் சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லை, யார் போனாலும் பரவாயில்லன்ற லெவலில் இருக்கார். அவர் பலவீனமாகவும் இருக்கார். அவர் கூட்டணியிலையும் யாரும் சேர மாட்டேன்றாங்க. பாஜகவுக்கும் நெகட்டிவ் ஓட்டு இருக்குது. இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்து கூட நான் ஒரு ஆக்ஷன் எடுத்தேன்னா அதுதான், அது விடாப்படியாக இருப்பேன், என்னை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கக்கூடாது, என் விருப்பத்துக்கு மாற யாரும் செயல்படக்கூடாதுன்றதில் எடப்பாடி தெளிவாக இருக்கார். ஸோ அது செங்கோட்டையனுக்கும் தெரியும். அவர் எடப்பாடி வழிக்கு வர மாட்டார்னு தெரியும். இருந்தாலும் அவர் வெளிவர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த சமயத்தில் அந்த இது ரிவோல்ட் ஆரம்பிக்கலைன்னா எந்த சமயத்தில் ஆரம்பிக்க முடியாதுன்ட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கார். ஸோ அதனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் இவங்க எப்படி அவரை வழி கொள்றதுன்றதை யோசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி ஆளுங்க இல்லை, அதுதான் இவங்களுடைய இதாக இருக்குது. ஸோ அவங்க பிஜேபி என்ன பகுதியிலிருந்து இப்போ செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் பலர் அவரும் சேர்த்து, அதாவது செங்கோட்டையன் மட்டும் அவரோட பதவியை மட்டும் எடப்பாடி பறிக்கல, அவரோட ஆதரவாளர்களோட பதவியும் பறிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, பலர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் தங்கள் பதவியோட வாண்டடாக ராஜினாமா பண்ணிட்டு செங்கோட்டையனோட சாலட்டி காட்டுறாங்க. அப்படியும் ஒரு விஷயம் அந்த பக்கம் திரளதை பார்க்க முடியும். கரெக்ட். அது எல்லாமே அந்த டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்டதாக ஈரோடு ஏரியாவாக இருக்கலாம், இல்லை கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் அந்த மாதிரி இடத்துல இருக்கலாமே தவிர,
மற்றபடி வந்து அவர் பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டம் சேரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் எலெக்ஷன் வரும்போது யாரும் அமைப்பு விட்டு வரத்துக்கு யோசிப்பாங்க ரொம்ப. அதனால் இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்? ஆனால் எனக்கு என்னென்னா அது ஓபிஎஸ் ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், இல்லை செங்கோட்டையன் ஆகட்டும், இவங்கெல்லாம் பிஜேபியை நம்பி தன்னுடைய இதை வந்து போராட்டத்தை வந்து வகுக்கவே கூடாது. ஆக்சுவலாக அவங்க வந்து கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தி தூக்கி போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ முக்கியம் யாருன்னா எடப்பாடி தான் முக்கியம் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அவர் தான் அமைப்பு வச்சிருக்காரு, அவர் தான் 18% ஓட்டு வச்சிருக்காரு கையில். அதனால் அவர் தான் முக்கியமாக கருதுவாங்களே தவிர இவங்களெல்லாம் முக்கியமாக கருத மாட்டாங்க. இவங்களை என்கரேஜ் பண்ணவும் மாட்டாங்க. இவங்களை முக்கியமாக கருதியிருந்தால் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அமித்ஷா வரும்போதோ இல்லை பிரதமர் வரும்போதோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. கரெக்ட் சார். இப்போ நீங்கள் கேட்குறது நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அவங்களெல்லாம் கைவிட்ட மாதிரி செங்கோட்டையன் கை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தியரி சொல்லப்படுது. என்னோட கேள்வி என்னன்னா, செங்கோட்டையன் ஒரு சீனியர் நல்ல படுத்த அரசியல்வாதி. அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு விஷயத்தை நம்ம இனிஷியேட் பண்ணால் நம்மளோட ஃபியூச்சர் என்ன ஆகுன்றது அவரும் ஒரு கணக்கு போட்டிருப்பார். அவர் துணிஞ்சு தான் இந்த முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, ஒன்றுபட்ட அதிமுக வென்ற டிமாண்ட் மட்டும் வைக்கல, நீங்கள் செய்யாமல் போனால் நான் என்ன பண்ணுவேன்றதை அறிவிக்கிறார். நீங்கள் செய்யாமல் அதனால் ஒரு மிரட்டல் தோணி தான், தலைமைக்கு மிரட்டல் தோணி தான். அப்படி மிரட்டல் விடும்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுன்றது அவருக்கு தெரியும். துணிஞ்சு இறங்கி அடிக்கிறாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, துணிஞ்சு இறங்கி சரியாக அடிக்கலன்னு தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, அதாவது ஒற்றுமையை பொறுத்த மட்டும் எடப்பாடியோட கருத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் திருப்பி அதே பாயிண்டில் அவரை போய் நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா அவர் ஏற்கனவே அந்த ரெடி ஸ்டாக் ஆன்சர் வச்சுருக்கார். இப்போ நீங்கள் தலைமைக்கு மாறான ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னு அவர் முடிவு பண்ணி உங்களை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டார். அவர் ஆக்சுவலாக நீங்கள் எடுத்தோடனே ஒரே அடியாக என்ன அடிச்சிருக்கணும்னா, எடப்பாடி எப்படி அவர் வந்து கட்சியில் ஒரு ஒற்றை தலைமையாக எமர்ஜ் ஆன பிறகு கட்சி எத்தனை முறை தோல்வி தெரிவித்து அவர் எப்படிலாம் வந்து பொதுக்குழு நடத்தினார், எப்படிலாம் ஆட்களை சேர்த்தாரு, எப்படிலாம் எதேச்சிகாரமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா, எப்படி வந்து ஈரோடு கிழக்கில் வந்து என்னை கன்சல்ட் பண்ணாமல் இருந்தார், நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன், அப்படிலாம் பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவரை பொறுத்த மட்டும் கட்சி தொண்டர்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த ஒற்றுமைன்றது வந்து ஒரு பழைய விஷயம். அதிமுக பொறுத்த மட்டும் ஒரு பழைய விஷயம், புது விஷயம் கிடையாது. ஆனால் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சரியான நபர்கள்னு சொல்லி அவரை காரணம் பண்ணி அப்புறப்படுத்துறது கஷ்டமான விஷயம். அதை சொன்னாலும் மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஒற்றுமை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்களே, ஒற்றுமை தேவைங்கிறத புரிஞ்சுப்பாங்களே. அதனால அவர் கரெக்டாக அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. இந்த ஒற்றுமை தேவைன்றது வந்து அதிமுக இருக்கிற எல்லாருமே உணர்றாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல மாதங்களாக உணர்றாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து எடப்பாடி நோ சொல்லிட்டே இருக்கார். அது தெரிஞ்ச பிறகும் வந்து செங்கோட்டையன் அந்த விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செங்கோட்டையன் என்னன்னா நேரடியாக எடப்பாடி இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணார், கட்சியை வந்து பலவீனமாக ஆக்கி வச்சிருக்காரு, ஏன் வந்து கூட்டணி நமக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கணும். அந்த விஷயத்தை பேசாமல் வந்து நான் ஒற்றுமைக்கான டைம் கொடுக்குறேன்னு சொன்னது கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணிட்டார். அந்த சாஃப்டாக டீல் பண்ணாலுமே ஹார்டாக டீல் பண்ணாலுமே ரிசல்ட் ஒன்று தான். நீங்கள் வந்து எடப்பாடி விட்டு வெளில தள்ளி போகிறீங்க, அவர் உங்களை ஏற்றுக்க போகிறதில்ல, உங்களுக்கு சீட் கொடுக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரியான ஒரு சாஃப்டாக டோன் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹார்ட் டோனே எடுத்துக்கலாம். ஹார்ட் டோனே எடுத்து ஒரே அடி அடிச்சிருக்கலாம். நீங்கள் அடித்து அதுக்கப்புறம் நீங்கள் அவர் நடந்துக்கலையா அது வேறு விஷயம். உடனே டக்குன்னு அடுத்த நாளே நீங்கள் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணி டக்குன்னு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா அப்போ அவர் கொஞ்சம் யோசிப்பார். அதிமுக தொண்டர்களும் யோசிப்பாங்க, சரி இது ஏதோ மேஜர் ஷிஃப்ட் வந்துருச்சு போல் இருக்கு, உங்கள் பின்னாடி ஆளுங்க இல்லாட்டி கூட நீங்கள் உண்டாக்குற அந்த ஹைப் இருக்குல்ல, அது வந்து பெர்செப்ஷன் ரேஞ்சில் மக்கள்கிட்ட சரி அதிமுகவில் ஒரு பெரிய விஷயம் வந்துருச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உண்டாகும். அப்போது அவர் எடப்பாடி கொஞ்சம் யோசிப்பார், என்னடா இது பூதாகாரமாக கிளம்பிடும் போல் இருக்குன்ட்டு. அதை விட்டுட்டு நீங்கள் தனித்தனியாக இன்னும் குரல் கொடுத்துருக்கீங்க. எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவங்க, ஒற்றுமையை வலியுறுத்துறவங்கலாம் அவங்களே ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்களே. இல்லை பேசுகிறாங்களே, இப்போ செங்கோட்டையோட கருத்தை வலியுறுத்தி வெளிப்படையாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் அறிக்கை விட்டுருக்காங்க. ஒன்றா சேருங்க நீங்கள். சார், இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் வந்து தமிழ்நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அந்த சுற்றுப்பயணம் எதுக்காக அப்படின்னா, இடையில இப்போ சசிகலா வந்து தன்னோட அரசியலை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாங்க, அவங்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ செங்கோட்டையன் வரதுனால ஓகே நம்மளதை ட்ராப் பண்ணிட்டு செங்கோட்டையன் நம்ம கரத்தை வலுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ், தினகரன்லாம் அவங்க ஒன்று சேர்ந்து இந்த பெரிய, அதாவது இபிஎஸ்க்கு நிகரான ஒரு பெரிய சுற்றுப்பயணத்தை செங்கோட்டை மூலமாக மேற்கொள்ற மாதிரியான காய்கள் நகர்த்தப்பட்டதாக செய்தியில் வந்துட்டு இருக்கு. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை சார், முதல்ல அதிரடியாக என்ன பண்ணணும், முதல்ல அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன் வந்து எடப்பாடி இப்படி இருக்காரு, எவ்வளோ எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்களே ஒற்றுமையை விரும்பினாங்க, அதிருப்தியாளர்கள்லாம் ஒன்று சேர்த்தாங்க, இவரையும் சேர்க்க மாட்டேன்றாரு, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா, கட்சி எப்படி பலவீனப்படுத்துறாரு, பல விஷயங்கள் சொல்லலாம். அதை சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒற்றுமையாக ஒன்றா எல்லோரும் சேர்ந்து போகணும். செங்கோட்டையன் தனியாக போகிறது, ஓபிஎஸ் தனியாக போகிறது, சசிகலா தனியாக போகிறது, இதெல்லாம் நீங்கள் ஒன்று சேருங்க. கட்சியை ஒற்றுமையாக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, முதல்ல நீங்கள் ஒன்று சேருங்க. தினகரன் ஒன்று சேருங்க, சசிகலா வாங்க, உள்ளே வாங்க, ஓபிஎஸ் வாங்க, செங்கோட்டையன் வாங்க, இன்னும் வேறு பல அதிருப்தியாளர்கள்லாம் வாங்க, வந்து நீங்கள் பேட்டி கொடுங்க. முதல்ல நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா தான் பார்க்குற அதிமுக தொண்டனுக்கு சரிப்பா, தனித்தனியாக பேசியிருந்தவங்க ஒன்றாயிட்டாங்க, இவங்க ஒன்றா சேர்ந்து ஏதோ எடப்பாடிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, கட்சியை ஒன்றாக்குறீங்களா இல்லையா, இல்லாட்டி நாங்கள் அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம்னு நீங்கள் அப்புறம் அப்போ மாவட்ட ரீதியாக சுற்றுப்பயணம் பண்ணி நிர்வாகிகளுக்கு அப்போ கூட நிர்வாகிகள் வரமாட்டான், அப்போ தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணலாம். நீங்கள் தொண்டர்களை சந்திப்புன்னு போடலாம், நிர்வாகிகள் சந்திப்பு இல்லை, தொண்டர்கள் சந்திப்புன்னு போட்டு நீங்கள் தொண்டர்களை சந்திச்சிங்கன்னா
அப்போ அவங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட் ஆட்டம் காணும்போது தான் எடப்பாடி வழிக்கு வருவார். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதை எடுக்கிறத விட்டு செங்கோட்டையன் தனியாக ஒரு பயணம் போகிறது, அப்புறம் அது கொஞ்ச நாள் போகிறது நிற்கிறது, அப்படிலாம் போனால் எடப்பாடிகிட்ட வேலையாகாது ஆக்சுவலாக. ஒற்றுமையாக நீங்கள் இருந்து, நீங்கள் 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ ஒற்றுமையாக இருந்து ஒரே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஒற்றுமையாக நீங்கள் சுற்றுப்பயணம் போய் தொண்டர்களை சந்தித்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணி, நீங்கள் அதிமுக தொண்டர்களை வந்து ஒற்றுமைக்கான குரல் கொடுக்க சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் ஒரு எழுச்சியாக நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ அவர் யோசிப்பார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குரல் கிளம்புது, எதிர்ப்பு குரல் கிளம்புது, ஒற்றுமைக்கான குரல் கிளம்புது. இதை வந்து நீங்கள் எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வரணும் நீங்கள். அப்போ அதனால் முதல்ல வந்து ஒற்றுமை வேண்டும் சொல்கிற ஓபிஎஸ்ஸோ இல்லை தினகரனோ இல்லை வந்து இவர் செங்கோட்டையனோ இல்லை சசிகலாவோ எல்லாரும் அவங்க ஒற்றுமை வேணும்னு சொல்கிறவங்க அவங்க முதல்ல ஒன்றுபடட்டும். அவங்க வந்து சாலிடாரிட்டி காமிக்கணும். அவங்க வந்து ஒற்றுமையை காமிச்சான்னா மக்களுக்கு நம்பிக்கை வரும், அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரும். தனித்தனியாக குரல் கொடுக்காதீங்க, நீங்கள் ஒன்றா வாங்க. முந்தைய நீங்கள் தனியாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஒரு ஜாதிக்குள்ள உள்ள அடக்கிடுவாங்கன்னு ஓபிஎஸ் தினகரன் சசிகலாலாம் ஒரு ஒன்றா சேர்றதுக்கு யோசிச்சாங்க. இப்போது செங்கோட்டையன் வந்திருக்காரு, நீங்கள் அவரை சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த ஜாதி கணக்கையும் தாண்டி போகிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் நீங்கள் முதல்ல ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பாஜக உங்களுக்கு வந்து உதவிக்கு வருதா வராதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அந்தளவுக்கு வருவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் எடப்பாடி வந்து ஆர்கனைசேஷன் வச்சுருக்காரு. அவரோட தான் அவங்க வந்து கூட்டணி தொடர்ந்து அவரோட தான் இருப்பாங்க, அவர் சொல்கிறது தான் கேட்பாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க ஒற்றுமையை காமிச்சா தான் பாஜகவும் நம்புவாங்க. சரி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்குன்ட்டு. ரைட் சார், நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இங்கே இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ போன வாரம் செவ்வாய்க்கிழமை தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இந்த நெருப்பு கொளுத்தி போட்டார். நான் வந்து மனம் விட்டு பேச போகிறேன், கொளுத்தி போட்டார். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. இப்போ நாளைக்கு வந்து செங்கோட்டையன் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, இன்னொரு ஒரு அறிவிப்பு நோக்கி கொண்டு போகிறார் இந்த அரசியல் அப்படின்ற மாதிரி அவரோட வட்டாரங்கள் இன்றைக்கி செய்தி கிளப்பியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி பிரிண்ட் மீடியாவில் வெளியே வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி நகர போதுன்னு பார்க்குறீங்க செங்கோட்டையன் சப்ஜெக்ட்? இல்லை, செங்கோட்டையன் சப்ஜெக்ட் அவர் டெல்லி போயிட்டு வந்த பிறகு அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களோட கலந்து பேசுவார், ஓபிஎஸோட கலந்து பேசி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொடுத்தாருன்னா அப்போ அவருடைய கருத்தெல்லாம் சொல்லலாம். எப்படி இபிஎஸ் வந்து ஒற்றுமைக்கு எதிராக இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம். அதனால் தொண்டர்களை வந்து கன்சாலிடேட் பண்ணணும். நிர்வாகிகள் இவங்க பின்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் வந்து அந்த கட்டத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போவாங்க. அதான் அடுத்த மூவாக இருக்க முடியும். ஆக்சுவலாக இனிமேலாம் வந்து எடப்பாடியை நீங்கள் எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. அவர் ரொம்ப தெளிவான ஸ்டாண்டில் இருக்கார். அவங்க கூட இருக்கிறவங்களும் யாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இத்தனைக்கும் 6 மந்திரிங்க போயிட்டு அவர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அதில் எந்த மற்ற 5 மந்திரிகளும் வந்து பேசவே மாட்டேன்னாங்க, பேசாமல் இருக்காங்க. அது காரணம் இருக்குது. ஏன்னா அமைப்பு ரீதியாக இருக்கும்போது வெளியில் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக வெளியில் வந்து அவங்களுக்கு நஷ்டம் அது. ஆக்சுவலாக அப்புறம் எம்எல்ஏ சீட்டு அது இதுன்னு பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து இரட்டை இலட்சியம் அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் தான் கைது போடணும். அதனால் எல்லாருமே அடங்கி உடங்கி அப்படி இருக்காங்க ஆக்சுவலாக வந்து. சார், இங்கே எனக்கு பெரிய டவுட்டு. இப்போ நான் அந்த விஷயத்தை கேட்கும்பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இடையில வந்து செங்கோட்டையன் வந்து பாஜக பயன்படுத்த பார்த்தாங்க, இபிஎஸ்க்கு எதிராக பயன்படுத்த பார்த்தாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நடவடிக்கை தான் இபிஎஸ் வந்து டக்குனு இந்த அலைன்ஸில் இணைஞ்சார், அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ இபிஎஸ் அவர்கள் பாஜக என்ன எதிர்பார்க்குறோம் அதை செஞ்சு கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டார், கூட்டணிக்கு வந்துட்டார், எல்லாம் ஓகே. இருந்தும் கூட ஏன் செங்கோட்டையன் இன்னும் பாஜக பயன்படுத்திட்டு இருக்காங்க அவருக்கு எதிராக? செங்கோட்டையன் பாஜக வந்து செங்கோட்டையனை பயன்படுத்தலை. இப்போ செங்கோட்டையன் தான் பாஜகவை நோக்கி ஓடின்னு இருக்காரு. இல்லை, இப்போ இந்த நகர்வுகளே பாஜக பின்னணியில் இருந்தால் இயக்கப்படுது. பாஜக வந்து இவரை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டாங்க. ஓகே. ஆனால் இப்போ அதனால் என்னாச்சு, இவர் எடப்பாடிக்கும் இவருக்கும் ஒரு பனிப்போர் வந்து 2 பேருக்கு இடைவெளி அதிகமாக போயிடுது. இப்போ வந்து நேச்சுரலாக வந்து செங்கோட்டையனை எதிர்க்க வேண்டிய நிலையில் வந்திருக்கார். அவருக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? ஸோ ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு குரலை எழுப்புறார். இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கான்னா பாஜக இருக்கலாம், இல்லாதையும் இருக்கலாம். நான் வந்து ஒரேடியாக மறுக்க முடியாது. ஏன்னா வந்து அதிமுகவோட இன்டர்னல் அஃபேரில் எப்போதுமே பாஜக ஏதோ ஒரு விதத்தில் தலையிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பின்னாடி இருக்கலாம், இல்லாத இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நான் ஒரேடியாக நமக்கு ஃபுல்லாக தெரியாதனால சொல்ல முடியாது. பட் பாஜக என்ன நினைப்பாங்க, அதிமுகவும் பலவீனமாக இருக்குது, நம்ம கூட யாரும் கூட்டணியே வரமாட்டேன்றாங்க, அப்போ நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா அதிமுகவில் பிரிஞ்சு போகிறவங்களாம் ஒன்றா இருக்கணும், அதுக்கு ஒருத்தர் குரல் கொடுக்குறது நல்லதுன்னு கூட அவங்க நினைக்கலாம். இல்லை அவங்க நினைக்காத கூட இருக்கலாம். பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, 26 நமக்கு முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம், 26 தோற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட பாஜக நினைக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க உண்மையிலேயே பலமாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த பீகார் எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் உள்ளே பூந்து கொஞ்சம் கூட்டணி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், மற்றவங்களாம் சேர்க்கலாம், எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அவங்க கண்டுக்காதியாக இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அப்போது தோற்றாலும் பரவாயில்ல, எடப்பாடிக்கு பின்னடைவு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ஓரங்கட்டப்படும் அப்படின்றது நமக்கு நல்லது தானே, அது அரசியல் இல்லை அப்படின்னு நினைக்க கூட செய்யலாம். ஸோ அதனால் பாஜகவுடைய எக்ஸாக்ட் வியூ நமக்கு தெரியல. ஒன்று அதிமுக பலவீனப்படணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அதிமுக ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்றது 2 விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து செங்கோட்டையன் பின்னாடி பாஜக தான் இருக்குன்றதை வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல ஆக்சுவலாக வந்து. இல்லை சார், இப்போ
அவர் இந்த விஷயத்துக்கு ஆரம்பத்தில் நான் போய் டெல்லியில் போய் தனிப்பட்ட முறையில் பாஜக தலைவர்களை சந்திச்சுங்கிறது ஒத்துக்கிட்டார், அவரும் ஒத்துக்கிட்டாரு. அந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அதில் ஒத்துக்கிட்டார் ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரச்சனை வந்துச்சு, இவர் விஷயத்தை கிளப்பி போட்டார். கிளப்பி போட்டதுக்கப்புறம் அவர் தண்டிக்கும் பட்டார், கட்சி ஐபிஎஸ் தண்டிக்கும் பட்டிருக்காரு. உடனே டெல்லி நோக்கி போறாரு. அப்போ இதன் மூலம் அவர் என்ன செய்யறாருன்னு புரியுது. டெல்லி நோக்கி எதுக்கு போறாருன்றது நமக்கு அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் என்னன்ட்டு. அப்போ முழுக்க முழுக்க நம்ம இது புரிஞ்சுக்கலாம் பாஜக ஒரு தைரியத்தை. ஏன்னா அவர் துணிஞ்சு சொல்றாருல்ல, இபிஎஸ் தன்னை இந்த அளவுக்கு பழிவாங்காரங்களை பற்றி யோசிக்காம 10 நாள் கெடு, அதுக்குள்ள நீ செய்யாட்டி நான் செய்வேன் அப்படின்னு துணிஞ்சு சொல்றாரு அப்படின்னா அப்போ நிச்சயமா அவருக்கு ஒரு ஹோப் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஹோப் டெல்லி பாஜக அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். டெல்லி பாஜக அந்த ஹோப்பை கொடுத்துதா இல்லையான்றது தெளிவாக நம்மளால சொல்ல முடியல. பட் ஆனால் டெல்லி பாஜகவுக்கு 2 விதமான வியூ இருக்கு. ஒன்று அதிமுக பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வியூ, அதிமுக பலம் பெற்று இருக்கிறது பெட்டரு 26 எலெக்ஷன்ஸில், அப்போ தான் நமக்கும் 4 சீட் கூட வாங்க முடியும்னு நினைக்கிறது ஒரு விஷயம். இது எல்லாமே ஒரு அக்டோபர் நவம்பரில் தான் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தற்சமயத்துக்கு பின்னாடி இருக்காங்களா அது உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல. ஆக்சுவலாக வந்து பாஜக பின்னாடி இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இவர் வந்து நயினார் நாகேந்திரன் வரவேற்றதுலேருந்து பாஜக பின்னாடி இருக்குது. ஏன்னா அது எடப்பாடிக்கு நேர் எதிரான கருத்தை அவர் சொல்கிறார். எடப்பாடி வந்து ஒற்றுமையே வேண்டான்றார், நான் விரும்ப மாட்டேன், அது காலம் கடந்து போன விஷயம்னு சொல்கிறார். ஆனால் இவர் வந்து நல்லதானே ஒன்றுபட்டா அப்படின்றார். அப்போ ஒன்றுபட்டா நல்லதானது எடப்பாடிக்கு எதிரான கருத்து. அந்த இடத்துல நம்ம பாஜக பின்னாடி இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் மேலிட பாஜக வந்து அதிமுக ஒற்றுமையை விரும்புதா இல்லை பலவீனமாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்குதான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கான ஆன்சர் வந்து அக்டோபர் நவம்பரில் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்க சூழலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறாரு, குறிப்பாக தன்னோட தலைமையை பலப்படுத்துறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் வாழ தன்னுடைய விஷயத்தை பலப்படுத்துறாருங்கிறத டெல்லி பாஜக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்து பாஜக அண்ணாமலை எல்லாம் கூட இபிஎஸ் தான் சிஎம் ஆக்கணும், அதுக்கு தான் உழைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பேசாத விஷயத்த இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசியல் விவர்கள் எப்படி, அரசியல் பார்வையாளர் எப்படி சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னோட கருத்தை பலப்படுத்த ஆரம்பிச்சாரு, அந்த பலம் பெறக்கூடாது, அதுக்காக தான் பாஜக இந்த மாதிரி விஷயத்தை இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி எங்க பலம் பெற்றாரு? யாரு சுற்றுப்பயணத்தின் மூலமாக? சுற்றுப்பயணம் போறாரு சார். அவர் எப்படி கூட்டம் சேர்க்கிறாருன்னு பிரேமலதா தான் சொன்னாங்களே. அதனால வந்து கூட்டம் சேர்றதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து சுற்றுப்பயணம் போறார், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சுற்றுப்பயணம் போறாரு. அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்குற விஷயம், அவங்க எப்படி கூட்டம் சேர்க்குறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம். அதனால அவர் எப்போ வந்து பலம் பெற்றிருக்காருன்னு நீங்கள் சொல்லணும்னா, அவரை நம்பி 4 பேர் கூட்டணிக்கு வரணும். தேமுதிகவோ இல்லை பாமகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியோ, ஒரு சின்ன கட்சியோ, ஒரு புதிய தமிழகமோ யாரோ ஒருத்தர் வரணும். யாருமே வரல, அந்த கூட்டணிக்கு யாருமே வரலன்னா அவர் எப்படி பலம் பெற்றிருக்காரு சொல்ல முடியும்? இருக்கிறவங்களும் போயிட்டு இருக்காங்க. தினகரன் போயிட்டு இருக்காரு, ஓபிஎஸ் போயிட்டு இருக்கார். இவங்கெல்லாம் சவுத்தில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு பலத்த சேதத்தை உண்டு பண்ணுவாங்க அதிமுகவுக்கு. நீங்கள்லாம் பல இடங்களில் வந்து 13 இடங்களில் 3வது வந்தீங்க, 7 இடங்களில் வந்து ஜப்பாசி இழந்தீங்க, கன்னியாகுமரி நாகர்கோவிலில் வந்து 4வது இடத்துக்கு வந்தீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? சவுத்தில் வந்து இவங்க தினகரன் போன்றவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்ததான காரணம். ஸோ இப்போ அவங்க 2 பேர் தனியாக போயிட்டாங்க அப்படின்ற போது அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஓட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டி ஓட்டு கண்டிப்பாக வந்து எடப்பாடிக்கு எதிராக தானே விழுவாங்க ஆக்சுவலாக. அப்போ ஒரு பலவீனமாக தானே போயிட்டு இருக்காரு. ஓகே சார், உங்களுடைய பார்வையில் ஒரு பலவீனமாக இருக்காரு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ பலவீனமாக இருக்கக்கூடிய இபிஎஸை பார்த்து எதுக்காக அண்ணாமலை அவருக்கு தகுதி இல்லை, ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ண அண்ணாமலை இவரை சிஎம் ஆக்குறது எங்களோட நோக்கம். அதுக்கு ரொம்ப செயற்கையான விஷயம். அது வந்து அவருக்கு வந்து பாஜக மேலிடம் அவர் வந்து ஒழுங்காக இந்த கூட்டணியை சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையான்னு அவர், ஏன்னா அண்ணாமலை வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக வேலை செய்வார்னு பாஜக மேலிடத்துக்கு வந்து ஒரு தகவல் போயிருக்கு. அதனால தான் அவரை கூப்பிட்டு சிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னா நடக்கிறதே வேறன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அமித்ஷா கூட்டத்துக்கு கூட ஒரு போல, ஏன்னா அவர் பல கேள்விகள் கேட்கறதுக்கு அமித்ஷா ரெடியாக இருந்தார். அமித்ஷா அங்கே என்ன சொல்லியிருக்கார் கூட்டத்தில், ஹிந்தியில் பேசும்போது ஹிந்தியில் சொல்லியிருக்கார், முதல்ல தமிழ்நாட்டை விட்டு அவர் எடுக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் எம்எல்ஏ சீட்டே அவர் கொடுக்கக்கூடாது, அண்ணாமலையை அவரை வந்து இங்கேருந்து தூக்கி அவங்க டெல்லியில் போட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கார். அமித்ஷா ஏன் அப்படி சொன்னார்னா, அவருக்கு என்ன தகவல் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே வந்து அண்ணாமலை வந்து ஒரு தனி கடையை போடுவார், பாஜக விட்டு போயிடுவார் அப்படி இப்படி. ஏன்னா என்னைக்கு வந்து அண்ணாமலையை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் சார். நம்ம பதவியை தூக்கினது எடப்பாடி, அவர் முதல்வராகக்கூடாதுன்னு அவரோட எண்ணம். ஆனால் மேலிடம் வந்து இப்போ வழி இல்லாத அவரை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. எடப்பாடி முதல்வராகணும்னு சொல்லு, கூட்டணிக்கு ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது. ஆனால் முதல்வர் என்ன பேசினார்? முதல்வர் கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, அதிமுகவில் இருந்தால் முதல்வர் கேண்டிடேட் என்டிஏ ரூல் தான், பாஜக சொன்னார் அண்ணாமலை. என்டிஏ ஆட்சி கூட இல்லை, பாஜக ஆட்சின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் கேட்டா அமித்ஷா சொன்னார் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாருல. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போகிறாரு. கிட்டத்தட்ட எடப்பாடி எதிர்ப்பு நிலையிலேருந்து எடப்பாடி ஆதரவு நிலைக்கு டக்குன்னு மாறுறாரு. அது வந்து ஒரு செயற்கையான ஒரு மாற்றம். அது ஆக்சுவலாக அவர் மனசாட்சி வந்து அவருக்கு என்ன சொல்லுதுன்னா இது தப்புன்னு தான் சொல்ல அவருக்கு. ஏன்னா அவருடைய பதவி இவரால் போச்சு. இவர் வந்து என்னதான் நான் ஒத்துழைக்கிறேன்னு ரெடியாக இருந்து கூட பாஜக மேலிடம் நம்பலை, இப்போவும் நம்பலை. அதனால இவரை வந்து பிளாக் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. அண்ணாமலையை வந்து இன்னும் பிளாக் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. பாஜக மேலிடம் வந்து இவர் முழுசாக நம்பலை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு முழுசாக ஒத்துழைப்பு கொடுப்பாரா மாட்டாரான்னு ஒரு எண்ணம் இருக்குது.
ஏன்னா அதனால் வந்து அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட விளைவு தான் வந்து திருநெல்வேலியில் அமித்ஷா பேசின பிறகு இவர் வந்து பேசுறது, அந்த கூட்டத்தில் இவர் வந்து எடப்பாடி தான் முதல்வர் சொன்னார். இங்கே வந்து மூப்பரார் நினைவாஞ்சலி கொடுத்தலையும் சொன்னார். அது வந்து ஒரு செயற்கையான ஒரு விஷயமா இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா அவருடைய ஸ்டாண்ட்லேருந்து டக்குன்னு நீங்கள் மாறுறாரு அவர் ஆக்சுவலாக. அந்த மாற்றம்ன்றது வந்து இயல்பாக இருக்கணுமே தவிர டக்குன்னு மாறக்கூடாது. புரியுது சார், அது புரிஞ்சு. அந்த மாற்றத்தை வந்து நம்ம வந்து நேச்சுரலாக எடுத்துக்க முடியாது. அது வந்து ஒரு அழுத்தத்தின் பால் விளைந்த ஒரு மாற்றம் அது ஆக்சுவலாக. அதனால் அவர் வந்து பாஜக மேலிடமே முழுசாக நம்பலை. அதனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் சென்ட்ரல்லாம் ஒன்றும் ஆகலை. அவருக்கு வந்து பல நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர் நம்பிக்கையில் மூட நம்பிக்கையாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. சரிங்க சார், இப்போ அண்ணாமலை பற்றி பேசணும்ல ஒரு கேள்வி. இப்போ செங்கோட்டையனை வந்து எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்கார், ஒரு ரிபல் ஃபேக்டராக திரும்பி இருக்காருன்னா அதோட பின்னணியிலே வந்து அண்ணாமலை ரோல் தான் பெரிய அளவில் இருக்குது. நான் இபிஎஸ்க்கான ரிவெஞ்சாக தான் அதை அவர் பின்பற்றாரு. இது அண்ணாமலை டெல்லியில் இருக்கிற பாஜக தலைவர் மூலமாக தான் அந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் தேரி இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது இவருக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது எடப்பாடிக்கு பிடிக்காத ஓபிஎஸ்சியோ இல்லை தினகரனையோ இவர் வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி வேலை செஞ்சார். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து அதிமுக கூட்டணியில் இல்லை. அதனால் அண்ணாமலை வந்து தினகரனுடைய ஓபிஎஸோடய இணைந்து வேலை செய்வது ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி எடப்பாடிக்கு பிடிக்காதவங்களோட கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்வது ஈஸியாக இருந்தது. இப்போ இவர் மறுபடியும் எடப்பாடி கூட்டணிக்குள்ளே வந்த பிறகு, அண்ணாமலை பதவி இழந்த பிறகு அவர் வந்து முந்தி மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டியும் அவர் வந்து மேலிடத்தில் சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கார் ஆக்சுவலாக இந்த விஷயத்தில். அதனால் இவர் வந்து தூண்டி விட்டுருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக தூண்டி விட்டுருப்பார். அதுக்கான வாய்ப்பு, ஏன்னா அவருக்கு எடப்பாடி நேர் எதிர். அவரால் எடப்பாடி எந்த கட்டத்திலையும் ஏற்றுக்க முடியாது சார். ஏன்னா அவர் பதவியை பறிச்சவர் எடப்பாடின்ற எண்ணம் அவர் மனசில் ஆழமாக இருக்குது. அதனால் எடப்பாடி அவர் எந்த கட்டத்திலையும் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொஞ்ச நாள் செஞ்சுட்டே இருப்பார். ஏன்னா அவர் இமீடியட்டாக ரிவோல்ட் பண்ண வச்சுக்கோங்க, பாஜக மேலும் சும்மா இருக்காது. அது வேறு விதமாக அவர் வந்து வேறு பல விஷயங்கள் இருக்கலாம்ல, அது வேறு பல விஷயங்களை கையில் எடுப்பாங்க அவங்க. வேறு பல விஷயங்கள்லாம் வேறு பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதெல்லாம் கையில் எடுப்பாங்க. அதனால் வந்து இவர் வந்து ஒரேடியாக டக்குன்னு இது பண்ண மாட்டார். எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து எடப்பாடி முதல்வர் ஆகாத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவார். அதில் ஆமாம், அண்ணாமலை பண்ணுவார். அதில் சந்தேகமே கிடையாது. அவரோட இன்டெகிரிட்டி வந்து இப்போ பாஜக தலைமையால் சந்தேகத்துக்கு உள்ளாகி விட்டார் ஆக்சுவலாக. அதனால தான் இவரே பயந்துன்னு இப்போ அமித்ஷா கொடுத்துக்கு ஏன் போகாது இருந்தாங்கன்னா, அங்கே போனால் அவருக்கு டோஸ் கொடுத்ததா இருந்தாங்க. அதனால தான் போகல. கேட்டால் நான் மறுநாள் அமித்ஷாட்ட பேசிட்டேன்றார். யார் அமித்ஷா சொல்ல போகிறாரு என்கிட்ட பேசலைன்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறார் இவர் ஆக்சுவலாக. அதனால் பாஜகவில் இருக்கிற வட்டாரத்தை பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் அமித்ஷாவை பார்த்தோன்னா அமித்ஷா கடுமையான டோஸ் விடுவார், அமித்ஷா கடும் கோவத்தில் இருக்கார் இவர் மேலே. அதனால் வந்து இவர் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு கடைசி கட்டத்தில் வரையும் ஒத்துழைக்க மாட்டார், ஒரு கட்டத்தில் காலவாரி விட்டுருவார்னு நினைக்கிறாரு அவர். அதனால் அவரை தூக்கி சென்னையை விட்டு நகர்த்துங்க, தமிழ்நாட்டை விட்டு அவரை நகர்த்துங்கன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு பாஜக உள் வட்டாரத்திலேயே சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் அண்ணாமலையோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர் என்ன மாதிரி நடவடிக்கைகள் இறங்க போகிறாருன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது அந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கும் பெரும்பாலும். அப்போ எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன், எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ்சி, எடப்பாடிக்கு எதிராக சசிகலா, எடப்பாடிக்கு எதிராக தினகரன் இருக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து அண்ணாமலையும் சேரும்போது அப்போது எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடி முதல்வர் ஆகக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு தேர்தலும் போது எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. பல்வேறு கிளை காலமாக உங்களோட கருத்தில் வழங்குறீங்க. உங்களோட வருகையும் கருத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார்.